ஆதி பராசக்தி முயலுள்ளாத அம்மா பத்ரகாளியினுடைய குடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொல்லம்பரம்பிலே எங்கள் வீழ்ச்சியானது ஆரம்பமாய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் அம்மாள் பத்ரகாளியாரே வளர்க்கப்பட்ட சத்திரிய குழந்தை நாடார்களுக்கும் இந்த வில்லிசை அன்பர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் ஆன்மீக பக்தர்களுக்கும் வில்லிசை குழு சார்பாக முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னை பாட வைத்த அம்மா காலம் சென்ற சண்முகக்கனி ஐயா கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் வில்லிசை குழு சார்பாக முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அப்படி இந்த வில்லிசையானதை ஆரம்பமாகின்றோம். சரிதான். பாலை பயத்தோனே பானை பயத்தோனே ஆனை முகத்தோனே அப்படி அரணாருட புத்திரனே கணபதியை நான் கைதொழுதேன் ஆனை மாமுகத்தோனே அரணாருட புத்திரனே அரணாருட புத்திரனே ஆனை வயத்தோனே விநாயகா
சரஸ்வதி நாவி வந்து காலையும் மாலையிலும் வணங்குவே காலையும் மாலையுமே வணங்குவே சிறிய பலாய பெரும் பாடுவே சித்தமுடன் சொல்லி பார்த்து யாரை பாடல்களை பார்த்து யாரை பாடல்களை பார்த்து யாரை பாடல்களை நான் மறவே பாடல்களை அடிவர்களே ஆடும் பரிவேல் அணி சேவல பாடும் பரியே பரியாய் அருளாய் ஆடும் பரிவேல் அணி சேவல பாடும் பரியே பரியாய் அருளாய் ஏடும் ஜெயமாய் முகரை சேவை தாடும் கரியோ சகோதரனே ஏடும் ஜெயமாய் முகரை சேவை தாடும் கரியோ சகோதரனே சரீரா உலகோ கவியோ சைலா பவியோ அலையோ அலையோ இந்த மகாபலியே உலகத்தில் முதலாக 4 தெய்வங்களை குறிப்பிடுவார்கள். அதுலயும் 3 தெய்வத்தை நாம் நேரில் பார்க்கிறோம். ஆமா, நாம் கண்களால் காண்கின்றோம் ஐயா. மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த மாதா என்று சொல்லுகிறாளே, இது யாரப்பா? 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி ஊராட்டி வளர்த்த தாயானவள். அம்மா, இந்த அழகான நேரத்தில் என் தாயினுடைய பொற்பாதம் நான் வணங்கி கொண்டு ஐயா உண்ணுவது மறந்தால்
மறந்தாயோ ஐயா உலகமதை மறந்தாயோ முதலாக அம்மாவை சொல்கிறார். தாயில் சிறந்த ஒரு கோவில் கிடையாது. இந்த அம்மா 10 மாதம் சுமந்து பால் ஊட்டி சீராட்டி ஊராட்டி வளர்த்தவள் தாயா. முதலில் தாயினுடைய பொறுப்பாக வணங்கி கொண்டு சரிதான். இரண்டாவது யாரை சொல்கிறாள்? யாரை சொல்லுகிறார்கள்? தந்தை சொல்கிறாள். தாயோடு அருள் சுவை போய் தந்தையோடு கல்வி போய். சரிதான் சரிதான் ஐயா. என்னுடைய தந்தை பல வருட காலம் பாடி பேர் பெற்ற பெரும்புலவர். வில்லிசை சக்கரவர்த்தி, நாச்சில் கவி மகாதேவன் அவர்களை பொற்பாதம் அணிகொண்டு மூன்றாவது யாரை சொல்லுகிறாய்? கலைகள் எல்லாம் கற்றுதந்து மாதா பிதா. மூணாவது குருநாதரை சொல்லுகிறார். ஐயா, குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை. அம்மா முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா, பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை தானே. இந்த வில்லிசை கலையினை அடியனுக்கு கற்று தந்த என்னுடைய தந்தை வில்லிசை சக்கரவர்த்தி நாஞ்சில் கவி கே.ஓ. மகாதேவன் அவர்களை பொற்பாதம் அடியொழுது கொண்டு அம்மா நாலாவது தெய்வத்தை சொல்கிறார். அதை கூட அவை பாட்டி அழகாக சொல்வார். எப்படி எப்படி ஐயா? ஆலயம் தொழுவது சாலவன் அன்று அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஐயா. நாலாவது தெய்வத்தை சொல்கிறார். எனக்கு அருள் பாவிக்கின்ற அம்மா பத்ரகாளி. ஆமா, தாயின் பாதம் அடிதொழுதும் 5 மலை வாசன் ஆண்டவராய் ஐயப்ப சுவாமி அடிதொழுது. ஆமா, இன்னைக்கு கொல்லம்பரம் அல்வாவித்துக் கொண்டிருக்கிறாளே அம்மா பத்ரகாளி, முத்துமாரி அம்மா, உச்சினி மாகாளி அம்மாள், பேசியம்மா, பரிவார தேவதைகள், கருப்பு சுவாமி, என் ஆண்டவன் மாயாண்டி சுடலை பரிவார தேவதங்களை அணிதொழுது கொண்டு ஐயா உலகமதை மறந்தாரோ
முருகா முருகா ஹலோ 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 முருகா ஹலோ கொல்லம்பரம்பு வாழும் அம்மா பத்திரகாளி அம்மா கொல்லம்பரம்பாளும் அம்மா பத்திரகாளி அப்படியே எப்படி தாயான அம்மா சத்திரிய குழந்தைகளை வளர்ப்பாள் சரிதான் அம்மையானவர் வளர்ப்பாள் தாயான பத்திரகாளி ஆய நாடு எங்கும் பேர் கொடுப்பாள் நாடாகுலம் என்று பேர் கொடுப்பாள் 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 அம்மா பத்திரகாளி அம்மா 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 பத்திரகாளி அம்மா சிறாட்ட வந்திடுவாய் பத்திரகாளி அம்மா சீராட்ட வந்திடுவாள் பத்திரகாளி பத்திரகாளி அம்மா சீராட்ட வந்திடுவாள் பாராட்டி பாடும் உன்னை பாராட்டி பாடும் உன்னை பாராட்டி வருவாய் பத்திரகாளி அம்மா சீராட்ட வந்திடுவாள் பத்திரகாளி அம்மா சீராட்ட வந்திடுவாள் பாராட்டி பாட வந்து பாராட்டி பாட வந்து பாராட்டை பாராள் பத்திரகாளி அம்மா சீராட்ட வந்திடுவாள் பத்திரகாளி அம்மா சீராட்ட வந்திடுவாள் முத்துமாரி அம்மனியோடு உச்சினி மாகாணி முத்துமாரி அம்மையோடு உச்சேரி மகாகாளி முத்துமாரி அம்மையோடு உச்சினி மாகாணி முத்துமாரி அம்மையோடு உச்சேரி மகாகாளி அம்மா பாராடு வேட்சி அம்மை சுடரோடு வேட்சி அம்மா பாராடு வேட்சி அம்மா சுடலையோடு வேட்சி அம்மா பாராடு வேட்சி அம்மா சுடரோடு வேட்சி அம்மா பாராடு வேட்சி அம்மா சுடலையோடு வேட்சி அம்மா கருப்ப சுவாமியோடு ஐயா
இந்த அம்மையாகிய உஷினி மகாளி முத்துமாரி தாயாய பத்ரகாளி அம்மா இந்த விதமாக அம்மாள் தோண்டி வருகிறாள். இந்த உலகத்தில் அம்மா எப்படி பிறந்து வருகிறாள்? எப்படி எப்படி விருந்து வருகிறாள்? இந்த விதமாக அம்மாள் பிறந்து வருகிறாள். அம்மைய பூமேனி மலரழகி அப்படி பொற்கொடியாள் உத்தமியாள் அம்மைய சீமேனி துயகத்தாள். சரிதான். அம்மையான உச்சினி மகாளி முத்துமாரி பத்ரகாளி அம்மையோட கதை பாடு கரிமுகமான கணபதி கணபதி காப்புத்தாமே. ஏகலீலாய மலையதிலே மலையதிலே சிவனாரோ இந்த கைலாய மலை அப்படின்னா ஐயா 7-14 உலகம் என்று சொல்லுவோம். சரிதான் சரிதான் ஐயா. இந்த ஆதி என்று சொன்னால் ஐயா அதற்கு மேல உலகம் கிடையாது. இந்த ஆதி என்பது கைலாய மலை. ஏன்னா ஆதி என்றால் சிவபெருமானை குறிக்கிறது. இடது பாகம் உமா மகேஸ்வரி பார்வதா தேவியை ஆதிங்கிறப்பட்ட அவளுக்கும் சரிதான். தச அவதாரம் எடுத்த பகவான் மாயவன் கண்ணபெருமானுக்கும் ஆதிங்கிற பெயர் உண்டு. இந்த கைலாய மலை சிவபெருமான் பார்வதியோடு காட்சி கொடுக்கிறார். அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர். ஆமா, அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுக்கின்றார்கள். இந்த பகவானுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அதேங்கப்பா. இந்த அம்மையார உச்சினி மகாளி எப்படி பிறக்கிறாள்? எப்படி எப்படி பிறந்து வருகிறாள்? இந்த ஆகாய முத்துமாரி அம்மையானவள் இந்த விதமாக அவதரிக்கிறாள். எந்த விதமாக அவதரிக்கின்றாள்? எப்படி அவதரிக்கிறாள்? நாடு கண்ட நல்ல நாடு நாமகள் நாடு நாடு
போற்றும் நாடு நல்ல நாடு அவர்கள் ஓட்டும் நாடு கோடைமலை உலக நாடு குலதத்தில் வீசு நாடு கோடைமலை உள்ளியம் நாடு உலகத்தில் வீசும் நாடு கோடைமலை புலியும் நாடு கோடைமலை புலியும் நாடு குலதத்தில் வீசு நாடு குலதத்தில் வீசு நாடு நாட்டிலோ நல்ல நாடு நாட்டிலோ நல்ல நாடு அவர்கள் போற்றும் நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு அவர்கள் ஓட்டும் நாடு மாறி மறுபடியும் மாறி மறுபடியும் நாட்டிலோ நல்ல நாடு நாட்டிலோ நல்ல நாடு நாட்டிலோ நல்ல நாடு நாட்டிலோ நல்ல நாடு போற்றும் நாடு நாட்டிலையும் நல்ல நாடு அவர்கள் ஓட்டும் நாடு ஐயா நாட்டிலே நல்ல நாடு நாவலர்கள் போற்றுகின்ற நாடு கோடைமலை பொழியும் நாடு எப்பொழுதுமே குளிர்ந்தெந்தல் வீசுகின்ற நாடு அது எந்த நாடு எந்த நாடன்னே என்று பார்த்தா சரிதான் ஐயா நம்மளை சுத்தி ஒரு பக்கம் மலை இருக்கிறது ஒரு பக்கம் கடல் ஏ அப்பா கண்டிப்பாக தப்பவே முடியாது நம்ம ஐயா நாட்டில் இருக்கும் நல்ல நாடு அது எந்த நாடு என்று பார்த்தா 7 கடல் தாண்டி போகும் ஏ அப்பா 7 கடல் தாண்டினால் நாகலோகப்பட்டினம் எந்த பட்டினம் 7 கடலுக்கு அப்பால் நாகலோகப்பட்டினம் அந்த நாகலோகப்பட்டினத்தில் அங்கு பெரிய ஒரு சுனையானது இருக்கு அப்பா சுனையனுடைய பக்கத்திலே ஒரு ஆலமரம் இருக்கிறது பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் யார் வாழ்ந்து வருகிறாள் அந்த ஆலமரத்தில் யார் வாழ்ந்து வருகிறார்கள் எப்படி வாழ்ந்து வருகிறாள் நாகரோடு நாகக்கண்ணி 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 உலகோடு வாழ்ந்து வாராள் வாழ்ந்து வாராள் நாகரோடு நாகக்கண்ணி நாகக்கண்ணி உடனே வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா ஐயா நாகலோகப்பட்டினத்திலே இந்த நாகக்கண்ணி நாகராஜா பாலால் உறவில்லை பசுவால் உறவில்லை தினத்தால் உறவில்லை கல்வியால் உறவில்லை ஆனால் அந்த நாகக்கண்ணிக்கு என்ன உறவில்லை என்ன குறை ஐயா பகவான் என்ன கொடுத்திருக்கிறார் என்ன இந்த நாகக்கண்ணி மன்னனுக்கும் நாகராஜா மன்னனுக்கும் குழந்தை வரம் கொடுக்கவில்லை என்ன கொடுக்கல
பெரிய குறை, குழந்தை வரமை கொடுக்கவில்லை. ஐயா, செல்வத்திலே சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் அல்லவா? மகளை செல்வம் அல்லவா? அந்த மகளை வரம் கொடுக்கவில்லை, பிள்ளை வரம் கொடுக்கவில்லை. அவா நாங்கள் கண்ணியால் அவள் சிவனார் என்று தவம் இருக்கிறாள். ஐயோ, அவள் எப்படி தவம் இருக்கிறாள்? எப்படி நல்ல மொழியை எடுத்து நாகக்கண்ணியானவள் சிவபெருமான எண்ணி நவகோலம் கொண்டாள். ஐயா, தவம் இருந்து வருகிறாள். எப்படி தவம் இருக்கிறாள்? எப்படி தவம் இருந்து வருகிறாள்? இந்த விதமாக நாகக்கண்ணியானவள் தவம் இருக்கிறாள். ஆடல வெளியெடுத்து அப்படி அது நடுவில் ரவடிக்கு ஆமா சந்தன கட்ட சவாது கட்ட வாசனைகள் நிறைந்த மணக்ககுடியின் கட்டைகள் வைத்து சாம்பிராணி கட்டைகள் வைத்து அது நடுவில் ஒரு கம்பம் வைக்கிறவன் சிவகம்பம் வஜ்ராயுத கம்பத்தை வைத்து கம்பத்துக்கு மேலாக சிம்பனால் உடம் வைத்து சிவகுடத்துக்கு மேலாக மாவிலை தோரணங்கள் அம்மா மாவிலை தோரணங்கள் வைத்து சரிதான் ஐயா கொட்டை தேங்காய் வைத்து ஆஹா கனியிலே எலுமிச்சம்பழம் என்று சொல்லக்கூடிய கனியை வைத்து ஆமா எலுமிச்சம்பழம் ஐயா கனியை வைத்து அம்மாள் ஊசிக்கு மேலாக கடும் தவம் புரிந்து கொண்டாள். அகோர தவம் புரிந்து கொண்டாள். தாயான நாகக்கன்னியானவள் அவள் எப்படி தவம் இருக்கிறாள்? எப்படி தவம் இருந்து வருகிறாள்? இந்த விதமாக தவம் இருக்கிறாள். 12 வருடம் பால தவம் புரிந்து கொண்டாள். 12 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் காற்றை உணவாக உட்கொண்டு தவம் இருந்து வருகிறாள். தவம் இருக்கிற நேரம் இப்படி இருக்கிறதா? எப்படி இருக்கிறது?
இந்த விதமாக இருக்கிறது. ஐயா காற்றடிச்ச மணல் பரப்பி மணல் பரப்பி இந்த அம்மாள் தவம் இருக்கிறாள். காற்றடிச்சு மேல மணல் பரப்புகிறது. கொண்டையிலே சில உறுதியானது கூடு கட்டி முட்டையிடுகிறார். இந்த சென்னாகம் எல்லாம் குஞ்சு பிடிக்கிறது. இப்படி நாகக்கண்ணியானவள் 12 வருடம் பகவானை எண்ணி சிவபெருமானை எண்ணி தவக்கோலம் கொண்டார். கட்டும் தவம் வருகிறாள். தவத்தை கண்டு மகிழ்ந்தார் சிவபெருமான். சிவபெருமான் தவத்தை கண்டு மகிழ்ந்தார். அம்மாளுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி பகவான் எப்படி புறப்படுகிறாய்? எப்படி புறப்படுகின்றார்? கைலாய மலை கடந்த சிவபெருமான் புறப்படுகிறார். ஆஹா, எப்படி வருகின்றார் சிவபெருமான்? எப்படி வருகிறாய் பார்க்க வேண்டாமா? ஆமாண்ணே. காலை நல்ல வாகனத்தே, காலை நல்ல வாகனத்தே, கடை கண்டல் ஏகி ஒன்றை கைலாச மலை கடந்து, கைலாச மலை கடந்து பகவான் காலை வாகனத்திலே வருகிறார். அப்படின்னா நந்தீஸ்வரர். காளைனா என்னப்பா? நந்தி. காளை வாகனத்திலே பகவான் ஏறி நாகக்கண்ணிக்கு முன்னாலே அருள் கொடுக்கிறார். ஏ அம்மா, நாகக்கண்ணி உனக்கு என்ன வர வேண்டும்? கேடு. ஆமா ஐயா, எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும். பிள்ளை இல்லாத குறை மனத்தை வாத்தி கொண்டிருக்கிறார். ஆமா, இதனால் இருக்கவே முடியவில்லை. எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று சொல்ல, பிள்ளை வரத்தை தருகிறேன் என்று ஆதி சிவபெருமான் வரி கொடுத்தார். அம்மா நாகக்கண்ணி அம்மா, நீ சரியாக 41 நாள் என்ன இருக்க வேண்டும்? விரதம் இருக்க வேண்டும். ஆமா, 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்து என்னை வேண்டினால் உனக்கு குழந்தை வர பிறக்கும். இந்த நாகக்கண்ணியார் எப்படி வருகிறாயே? அவனே மாத்தோடு நாகக்கண்ணி
இந்த நாகக்கண்ணியானவள் எப்படி வருகிறாள்? எப்படி எப்படி வருகிறாள்? ஐயா நீராடி மாத்தொடுத்து மாட்டெடுத்து சேமங்களெல்லாம் முடிந்து அம்மா சிவப்பு நல்ல பட்டொடுத்து ஆமாங்க. என் தாயானவள் சிவரணி மாலையிட்டு சரிதான். நாகக்கண்ணியானவள் நாகலோக பட்டினத்தில் அம்மா 8 முட்டை இடுகிறார். எத்தனை முட்டைப்பா? 8 முட்டை இடுகின்றாள் ஐயா. 8 முட்டை விட்டு அம்மா அடகாத்து வருகிறாள். காத்து வருகின்றாள் நாகக்கன்னி தாயானவள். சிவநாமத்தை சொல்லி அடகாத்து வருகிறாள். ஆமா, வருகிறாள். அடகாத்து வருகின்றாள். சிவநாமத்தை சொல்லி அடகாத்து வருகிறாள். சிவசிவா ரகரா என்று நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். அவள் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறாள். ஆமையா, அதிமரத்ததில் முட்டையிட்டு அதிமரத்ததில் முட்டையிட்டு அவர் காடுதில் குஞ்சுமொழித்து அதிமரத்தடியில் முட்டையிட்டு அதிமரத்தடியில் முட்டையிட்டு அவளுக்கு அடவில் ஜீவனித்து அதிமரத்ததில் முட்டையிட்டு அவர் காடுதில் குஞ்சுமொழித்து அதிமரத்தடியில் முட்டையிட்டு அதிமரத்தடியில் முட்டையிட்டு அவளுக்கு அடவில் ஜீவனித்து வந்த பாம்பே வந்த பாம்பே மகிழை போல ஆடுவாங்க ஐயா நாகக்கணியானவள் 8 முட்டையிட்டு அலைகாத்து வருகிறாள். நாகலோகப்பட்டினத்திலே இந்த நாகப்பட்டினம் நாகலோகப்பட்டினத்திலே பகவானாகிய சிவபெருமானை எண்ணி நகட்டு இருக்கும் போது பகவான் பார்க்கிறாள். அம்மா உமையவளே பார்வதி நாகக்கண்ணியானவள் 8 முட்டையிட்டு அலைகாத்து வருகிறாள். அவளுக்கு அருள் கொடுக்காண்டாமா? கண்டிப்பா கொடுக்கணும் ஆண்டவனே. ஐயா கண்டிப்பா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். நீவே அருள் கொடுத்து வா என்று அம்மா உமையவளாகிய சக்தியை அனுப்புகிறார். யார் வருகிறாள்? பார்வதி அம்மா வருகிறாள். பார்வதி அம்மா நாகலோகப்பட்டினத்தில் வருகிறாள். முட்டை இடுகிற நாகக்கண்ணிக்கு அருள் கொடுக்கிறாள். இப்படி பிறந்து வருகிறாள். யாரெல்லாம் பிறக்கிறாள்? யார் பிறந்து வருகிறாள்? ஆடியிலே மாதமாது ஆடியிலே மாதமாது அந்த செவ்வாய்க்கிழமையில் ஆடியிலே மாதமாது அந்த செவ்வாய் இளமையில் மாறி மலர்கள் ஆடி அவதரித்த
அம்மாள் 8 முட்டை வைத்து அவள் அவதரித்து வருகிறாள் தாயானவள் மூத்தவளாக அவதரிக்கிறாள். தாயான முத்தாரம்மை இன்னைக்கு குலசேர பட்டினத்தில் அருள்வாதிக்கிறாளே. மூத்தவளாக அவதரித்தாள் என் அம்மாள் முத்தாரம்மா. முத்தாரம்மா உச்சினி மாகாளி அவதரித்தாள். அம்மா முத்துமாரி அவதரித்தாள். சந்தனமாரி, சடைமாரி, காந்தாரி, காந்துருகி, கதியோடு லட்சுமி என் அம்மையை பத்ரகாளியோடு அவதரித்து பத்ரகாளி அசகாளி 8 பேருமாக அவதரித்துக் கொண்டாள். நாகலோக பட்டினத்தில் அம்மாள் அவதரித்து விளையாடி கொண்டு வருகிறாள். பாலூட்டி சீராட்டி ஊராட்டி வளர்த்து வருகிறாள். என் தாயார் அவளை வளர்த்து வருகிறாள். இன்னைக்கு கொல்லம்பரம்பில் ஆட்சி புரிகிறாளே. என் அகிலாண்டேஸ்வரர் உச்சினி மாகாளி அருள் பாவித்து வருகிறாள். முத்துமாரி அருள் பாவித்து வருகிறாள். தாயார் அவள் அவதரித்து கொண்டாளே. அம்மா என் தாயார் அவள் அவதரித்து எப்படி வருகிறாளே. எப்படி வருகிறாள் ஐயா? நாகலோக பட்டினத்திலே நாகக்கடியார் அவள் அந்த 8 குழந்தைகளையும் தாளாட்டுகிறாள். எம்மா உச்சினி மாகாளி முத்துமாரி, அம்மா சந்தன மாறி, சடை மாறி, அம்மா பத்ரகாளி, பேட்சியம்மா, காந்தாரி, காந்துருகி, லட்சுமி அம்மா இவர்களெல்லாம் தாளாட்ட வேண்டும் என்று மாணிக்க தொட்டிலிட்டு மதகர தொட்டிலிட்டு அம்மா தாளாட்டுகிறாள். எப்படி தாளாட்டுகிறாள்? எப்படி தாளாட்டுகின்றார்கள்? அம்மைமார்களை தாளாட்டுகிறாள். எப்படி தாளாட்டுகிறா பார்க்க வேண்டாமா? எப்படி தாளாட்டுகின்றார்கள்? ஆரிராரிராரோ உறங்காத கண்களுக்கு ஆமையா ஓலை கொண்டு மையெழுதி. சரிதான் காளிகளே உறங்கு மொழி கொள்ளாத தேவி உறங்கு. ஆமா உறங்காத கண்களுக்கு ஒரு நாள் மையெழுதி. ஆமையா உறங்கு உறங்கு உறங்கு. ஆ
மயிலுமே ஐயாரோ ஆயிரோ ஆராரோ ஆயிரோ முருகாது கண்டருக்கு முருகாது மயிலெழுதி முருகாது செல்லகு முருகாது மயிலெழுதி ஆராரோ ஆயிரோ ஆராரோ ஆயிரோ இப்படி நாகக்கணியானவள் 8 குழந்தைகளையும் நாளாட்டி ஈராட்டி வளர்த்து வர்றார். ஊராட்டி வளர்த்து வருகின்றாள் நாகக்கண்ணி தாயானவள். காக்கைக்கும் நன்குஞ்சு பொன்குஞ்சு அல்லவா? உண்மைதான், மக்களுக்கும் முன்குஞ்சு பொன்குஞ்சுதானே. இந்த நாகக்கண்ணியானவள் 8 குழந்தைகளையும் அழகாக தாளாட்டினார்கள். அருமையான தாலாட்டு. ஐயா சீராட்டி வளர்த்து வருகிறாள். 8 குழந்தைகளும் வளர்ந்து வருகிறது. இன்னும் வளர்ந்து வருகின்றார்கள் 8 தாய்மார்களும். 8 குழந்தைகளும் ஒரே மாதிரி வளர்ந்து வருகிறது. அழகென்றால் அழகு, அப்படி அல்லவா அழகு. பார்க்கிறான் நாகக்கண்ணி குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அம்மைக்கு நாம் அழகு சேர்க்க வேண்டும் அல்லவா? உண்மை ஐயா. குழந்தைக்கு 3 வயதாகிவிட்டது. சரிதான். பெண் குழந்தை யாருக்கே நல்ல அழகாக இருக்கும். பெண்கள் இயற்கையிலே அழகுதானே. அதனால் அழகு போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பாங்க. பெண்களுக்கு அழகுக்கு மேல் அழகு சேரும் அல்லவா என்று பெண்களுக்கு அழகு சேர்க்கிறார்கள். எப்படி அழகு சேர்க்கிறாள்? எப்படி சேர்க்கின்றார்? தாயால முத்துமாரியம்மையும் குஜினி மகால முத்தாரமை சந்திரமாரி தாயானவருக்கு அவளுக்கு நெற்றி சூட்டி வைத்து காலுக்கு நெடுக்கமிட்டு அதுக்கு கடுக்கன்ட்டு கழுத்துக்கு செய்து விட்டு அழகு செங்கி இட்டு அம்மாள் காலையை கஷ்டப்படுற வீட்டு எப்படி வருகிறாள்? தாண்டவம் போரிந்து வாழ்றாள். தாண்டவம் போரிந்து வாழ்றாள். அம்மை வாழ்றாள்.
வேண்டும்